தமிழ் திரையுலகத்துக்குள்ளே தயாரிப்பாளராய் நுழைந்து புது வசந்தம் படைத்தவர். தமிழ் திரையுலகுக்கு பல புதிய இயக்குனர்களை விதைத்தவர். புதிய அறிமுக இயக்குனருக்கெல்லாம் அவர்தான் புகலிடம். அதனால்தான் தமிழ் திரையுலகம் அவரை அழைத்துச் சென்றது புகழிடம். படைத்த படங்களை பார்த்தால் புது வசந்தம் என்றும், பூவே உனக்காக என்றும், துள்ளாத மனம் துள்ளும் என்றும், நாட்டாமை என்றும் பல படங்கள் தயாரித்தவர். அவர் தயாரித்த படம்தான் சூரிய வம்சம். படத்தின் தயாரிப்பிலே இருக்க வேண்டும் என்று நினைப்பார் நல்ல கதை அம்சம். 99வது படமாக மகுடம் எடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு படம் எடுத்திருந்தால் 100 படம் எடுத்து முடித்திருப்பார். ஏன் 100 ஆண்டு காலம் கூட வாழ்ந்திருப்பார். ஆனால் கலை உலகில் அவர் மகுடம் சூடுவதற்கு முன்னால் மரணம் வந்து அவரை சூடிக்கொண்டது ஏனோ? விபத்து என்ற பேரிலே விதி வந்து அவர் வாழ்விலே விளையாடியது ஏனோ? அவருடைய மறைவு மனதை வாட்டுகின்றது. அவரை இழந்து வாடக்கூடிய திரை உலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு தமிழ் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி. ராஜேந்தர். தயாரிப்பின் இமயம் ஆர்.பி. சௌத்ரி அவர்களுக்கு இதயபூர்வமான அஞ்சலியை விசில் நியூஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.